துளாராசி மையன்பர்கள், துளாராசி மையன்பர்களுக்கு வந்து விருச்சிக ராசி தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையினுடைய பணபரஸ்தானமாக உங்களுக்கு அமையுது. துளாராசிக்கு விருச்சிக ராசி பணபரஸ்தானம். அப்போ செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு யோகக்காரகர். மேடான பகுதியில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மேடு இருந்தால் உங்களுக்கு யோகம். அதை புரிஞ்சுங்க. யாருக்கு? துளாராசிக்காரங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் வலது பக்கம் மேடு இருந்தாலும் இடது பக்கமாக சரி, மேடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு யோகம். இயற்கையாகவே அந்த மாதிரி இல்லை. உங்கள் வீட்டை விட பக்கத்து வீடு உயரமாக இருந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு யோகம்தான். இதெல்லாம் ரகசியம். அப்புறம் துளாராசிக்காரங்களுக்கு வந்து முருகப்பெருமான தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. பழமுதிர்ச்சோலை, துளாராசிக்காரன் பழமுதிர்ச்சோலைக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப யோகம், பிரபல யோகம். ஆமாம், துளாராசிக்காரனுக்கு ஆணா பெண்ணா 2 பேர்த்துக்குமே துளாராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமான் பரிபூர்ண அருளை பெறுவார். அப்போ வேறு முருகப்பெருமான் தாராளம் பண்ணுவார். முருகப்பெருமான் நீங்கள் செவ்வாய்க்கிழமையை யோகா இதாக எடுத்துங்க, முருகன் கோயிலுக்கு போயிருங்க. செவ்வாய்க்கிழமை பக்கத்தில் பழமுதிர்ச்சோலைக்கு போகிறது ஸ்பெஷல். எப்போதும் முடிஞ்சால் போயிட்டு வந்துடுங்க. ஆமாம், மருதமலையும் ரொம்ப ஃபேமஸ். மருதமலை அதாவது மரம் உள்ள ஏரியாக்களில் விருட்சம், அதாவது விருச்சிக ராசி உங்களுக்கு 2ஆம் வீடாக வர்றதுனால விருட்சம் உள்ள இடத்துல முருகனுக்கு தான் நீங்கள் போகலாம். ரொம்ப நல்லது, ரொம்ப சிறப்பு. முருகன் கோயில் எல்லா கோயிலுக்கும் போகலாம். ஸ்பெஷல் இதுதான். மருதமலையும் பழமுதிர்ச்சோலையும் உங்களுக்கு சிறப்பு. இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு பிரபல யோகம் ஸ்தாபிக்கும், பணபரம் கிடைக்கும். 9ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்தணும். 9ஆம் நம்பர் உங்களுக்கு 9 இலக்கம். வீடு வாசல் காரு எல்லாம் வந்து 9 வர்ற மாதிரி வச்சுங்க. செல்லு கூட நல்ல யோகத்தை கொடுக்கும். எல்லாமே 9 வர மாதிரி வச்சுங்க. அப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சிவப்பு துணி, பவளம் போட்டுக்கணும். பவள மாலை போட்டுக்கலாம், பவளக்கல் மோதிரம் போட்டுக்கலாம். செவ்வாய்க்கிழமையை நீங்கள் பயன்படுத்தணும். முருகன் கோயிலில் வச்சு எதையும் பேசுங்க. உங்களுடைய இளைய தம்பி, உங்களுக்கு கீழே யாரும் பிறந்திருந்தால் தம்பி இருந்தால் கூட வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லது. தம்பிக்கிட்ட கோபம் தாபங்கள்லாம் வேண்டாம். வந்தாலும் நல்ல யோகத்தை கொடுக்கும். இளைய சகோதரனால் யோகங்களும் நல்ல முன்னேற்றங்களும் கிடைக்கும். உங்கள் வயதுக்கு கீழே உள்ள இளைஞர்கள், தங்கச்சி தம்பி 2 பேர்த்தையும் பயன்படுத்துங்க. நல்லது. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தம்பி தங்கச்சி யார் அந்த ஸ்தானத்தில் இருக்கவங்க, உங்கள் தங்கச்சி மட்டும் இல்லை, வெளியில் உங்களோட வயது குறைவான அதில் இருக்கக்கூடிய தம்பி தங்கச்சி முறை உள்ள எல்லாத்துக்கும் உதவி செய்யுங்க. செவ்வாய்க்கிழமையில் செஞ்சு பாருங்கள், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். யார்? துளாராசிக்காரங்க. துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரகசியமான முன்னேறுவதற்கான வழிகள். 9 அதிர்ஷ்ட எண். அதே மாதிரி சிவப்பு கலர் சட்டை, சிவப்பு கலர் கைக்குட்டை கையில் வச்சுங்க. சிவந்த நிறம், சிவப்பு நிறம். அதே மாதிரி பவள கலரு, பவளம், இதெல்லாம் யோகத்தை. பவளம் போட்டுங்க, நல்ல யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு நீங்கள் வந்து பாலாபிஷேகம் பண்ணி பாருங்கள், நல்ல மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க. இதை வச்சுங்க. அதே மாதிரி சகோதரக்காரங்கள்ட்ட வம்புழுத்துடாதீங்க. உங்களுக்கு கீழே பிறந்தவங்கள்ட்ட யார்ட்டையும் போய் வம்புழுத்துடாதீங்க. அவங்களுக்கு எதாவது முடிஞ்சால் செய்யுங்க. உங்களுக்கு கீழே உங்களை விட வயது கம்மியாக இருக்கவங்களுக்குலாம் உதவி செய்யுங்க, நல்ல மாற்றம் கிடைக்கும். ஆகவே இந்த துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட தேவதை, அதிர்ஷ்டகரமான தெய்வம் எல்லாமே சொல்லிட்டேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 48 நாள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு சேஞ்சஸ் இருந்தால் நம்முடைய சேனலுக்கு பாராட்ட தெரிவிங்க. நிறைய பேர்த்துக்கு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நல்லா இதையே ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லை, அதில் ஏதாவது நெருடல் இருந்துச்சுன்னா தாராளமாக எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் டவுட்டை கேட்டுக்கலாம். சரியா? அற்புதம், ஆனந்தம்.